வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம முன்னாடி போட்டிருந்த பதிவில் நம்ம அன்பர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதை உள்வாங்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு வீடியோவை இன்னைக்கு பார்த்தேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஆன்மீகத்தில் கொஞ்சம் காலமாக அவர் கொஞ்ச காலம் மேலேயே இருக்கும் அவர் போட்டுருக்கிறாரு. அவருடைய வீடியோ நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்முடைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிற அந்த விஷயங்களை நல்லபடியாக உள்வாங்கி அதை போட்டிருக்கிறாரு. அவர் எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதில் எனக்குள் நீ உனக்குள் நான் இருப்பது எங்கேனேன்னு சிவவாக்கியர் கேட்குற அந்த ஒரு விஷயத்தை அதை கொஞ்சம் தொட்டு பார்த்துருக்கிறாரு. அப்புறம் வெட்டவெளி எங்கே இருக்கிறது அப்படின்றதையும் அவர் ஓரளவுக்கு தொட்டு பார்த்துருக்கிறாரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் அதை டீப்பாக பாருங்கள் சார். மறுபடியும் கொஞ்சம் அந்த வீடியோவை திருப்பி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். அது இல்லாமல் நம்ம இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம். இப்போ அவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அழகாக சொல்லியிருக்கிறார். என்னென்னா, தலைக்கு மேலே இருக்கிறது வெட்டவெளி இல்லை, உனக்குள்ளே இருப்பது தான் வெட்டவெளி என்பதை அவர் அதை பேசியிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதன்முறையாக சில பேர் மட்டுமே அந்த உண்மைகளை கூறுவதை கேட்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது அவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டவெளி அப்படின்றது கொஞ்சம் ஒன்றுமே இல்லாத இடம் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அதில் வெளிச்சம் இருக்குமா, நான் வெளிச்சமாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் இருக்காங்க. அதை கொஞ்சம் அதை பார்க்கணும் சார். தெளிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி நம்ம பேச போகிற அந்த விஷயங்கள் இதை கொஞ்சம் மேன்மைப்படுத்தி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அதை இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் அதை உங்களுடைய சீடர்களுக்கு நீங்கள் சொல்கிறது இன்னும் நல்ல உசத்தியான விஷயந்தான். இந்த கருத்துக்கள்லாம் உலகெங்கும் பரவணும், இந்த உண்மையான விஷயங்கள்லாம் உலகெங்கும் பரவணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதனால் இது மேலும் மேலும் இன்னும் ஒரு 4-5 தடவை அதை பார்த்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அருமையாக பண்ணுங்க. அதாவது வெட்டவெளி எங்கே இருக்குது அப்படி என்னும் போது நம்ம ஏற்கனவே போட்டிருந்தா இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன்னு நடுமத்தியில் இருக்கிற 10ஆம் வாசல். அந்த 10ஆம் வாசல்ன்றது அங்கே மூச்சு அற்ற இடமாக இருக்கிறது அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கிறோம். அது மூச்சு அற்ற இடமாக இருக்கின்றது அப்படின்றது அந்த நண்பர் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே மூச்சு தான் அற்று இருக்குது, ஆனால் உணர்வு அற்று இல்லைன்றதை புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப சர்வசாதாரணமாக அதை விளக்குகிறேன். இப்போ நீங்கள் தண்ணிக்குள்ளே போய் தம் பிடிச்சி தண்ணிக்குள்ளே போய் 1 2 3 எண்ணு பாணி நான் எவ்வளோ நேரம் தம் பிடிக்கிறேன் பாருன்னு நம்ம விளையாடுவோம் சின்ன வயசுலலாம். ஸோ அவர் அது தண்ணிக்குள்ளே முங்கி இருப்பார், அந்த நேரம் வரைக்கும் மூச்சு விடாமல் அப்படியே இருப்பார். அப்புறம் வெளியே வந்துடுவார். சரியா? ஸோ இந்த நேரம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, அவர் மூச்சற்ற இடத்துல இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. அந்த இடம் அது வெட்ட வெளி கிடையாது. அது வெட்ட வெளிக்கு போகிறதுக்கான ஒரு ஓப்பனிங். அதான் 10வது வாசலினுடைய சூட்சம ஓப்பனிங். சரிங்களா? 10வது வாசலினுடைய சூட்சம ஓப்பனிங். அதுக்குள்ளே போன பிறகு தான் அது அந்த அந்த தெளிவுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு புரிய வரும். ஸோ சமாதி அப்படின்றவங்க அந்த தெளிவுக்குள்ளே போய் அந்த தெளிவோட தெளிவாக கலந்து அதையும் தாண்டி அவங்க அந்த உணர்வு என்ற நிலையை தாண்டி இருக்கிற விஷயத்துக்கு போகும்போது தான் அது கிடைக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும்.
ஸோ இதில் என்ன இது என்ன இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குதுன்றத நீங்கள் கொஞ்சம் வெளிப்படுத்தி மக்களுக்கு கொஞ்சம் சொன்னதை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் மேலும் மேலும் அதை சொல்லுங்கள், அதில் எந்த வித ஆட்சேபனைகளும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் நல்ல விளக்கமாகவே பேசுங்க. இப்போ அந்த வெட்டவெளி தியானம் அப்படின்றது நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு விஷயம், நல்ல விஷயம்தான். இதில் வந்து நம்மளுடைய தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மூச்சற்ற இடம் என்பது உங்களுடைய மனமற்ற இடமாக இருக்குது. ஆனால் உணர்வற்ற இடம் கிடையாதுன்றதை புரிஞ்சுங்க. மனமற்ற இடமாக இருக்கிறது, ஆனால் உணர்வற்ற இடமாக இல்லை. ஏன்னா நம்மளுக்குள்ளதான் வெட்டவெளின்னு நம்ம சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பு அப்படின்றதுக்குள்ள வெட்டவெளி இருக்குது அப்படின்றத மாதிரி அந்த கருத்துக்கள் கொஞ்சம் இருந்தது. அதையும் நாங்கள் கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, இந்த உடம்புக்குள்ள அது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, இந்த உடம்புக்குள்ள அது இல்லை. சரியா? அது வந்து நானுன்னு இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் பாருங்க. நானுன்னு ஒன்று பேசிக்கிட்டு இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே இருக்குதுன்றதை புரிஞ்சு. இந்த நான் என்பது எங்கேருந்து வருதுன்னா அந்த உயிரிலிருந்து வருகிறது, ஆன்மாவிலிருந்து வருகிறது. இந்த இறைநிலைன்னு சொல்லக்கூடியதுலேருந்து வருது. இந்த இறைநிலைக்குள்ள அந்த ஆன்மான்னு சொல்கிறதுக்குள்ளதான் அந்த வெட்ட வெளி அப்படின்றது இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இந்த உடம்புன்றது வந்து அதுக்குள்ளே எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இந்த உடம்பு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு செத்தவரை வந்து அப்படி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். செத்தவருக்குள்ளே வந்து பீனியன் கிளாண்ட் இருக்கும். சரியா? செத்தவருக்குள்ளேயும் வந்து அந்த விந்து பையில் வந்து விந்து உற்பத்தி ஆகி இருக்கும். அப்புறம் செத்தவருக்குள்ளேயும் இவங்க சொல்லக்கூடிய அந்த பாம்பு வந்து அந்த என்ன சொல்கிறதுன்னா அந்த முதுகு தண்டனுடைய இடத்துல இருக்கும். அப்போ செத்த பிறகு அந்த முதுகு தண்டில் இருந்த பாம்பு எங்கே போச்சு அப்படின்றதுக்கு கேட்டிங்கன்னா அது வந்து ஆன்சர் இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த விந்து ஏற்றின உடனே தான் அந்த வந்து மேலே வந்து உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது, அதுதான் வந்து உங்களை வந்து வாழ வைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா செத்தவனுக்கு அதுவும் அங்கேயும் செத்து போகுது. அது மாதிரி இந்த பீனியல் கிளாண்டு விழிப்புணர்வு பண்ணிடுறேன், ஒரே நிமிஷத்தில் அப்படியே பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேஷன் பண்ணிட்டா உடனே எல்லாமே தெரிஞ்சிடும் உனக்கு அப்படின்னு அதுவும் கிடையாது. அதுவும் அங்கே செத்து போய் தான் கிடைக்கும். ஸோ உடலில் இருக்கின்ற எந்த ஒரு பொருளும் உங்களை தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்காது. அது வந்து வெறும் பார்பி டால். அந்த பார்பி டாலை வந்து வச்சுக்கிட்டு விளையாடக்கூடிய அந்த கேர்ள்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மான்னு சொல்லக்கூடிய உயிரின்னு சொல்லக்கூடிய ஒன்று தான் இவ்வளோ வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போ அதை தான் நம்ம வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த பதிவு நம்ம அப்புறம் இன்னும் கொஞ்சம் விளையாடி அப்புறமேட்டா பேசலாம். ஸோ நீங்கள் மறுபடியும் இந்த பதிவை பார்த்துக்கினே இருங்க. அது எப்படி உங்களுக்கு புரிய வருதுன்னு பாருங்கள். சரியா? ஸோ நம்ம வந்து இந்த சில பேருக்கு இந்த சிகரெட் பிடிக்கிற இந்த வீடியோலாம் கூட அனுப்பிச்சிருக்கிறோம். இந்த சிகரெட்டு காற்றானது வந்து இந்த மூக்குலேயோ இல்லை இந்த 10 வருஷமான ஓட்டைகளிலோ எங்கேயுமே வராது. அந்த 10ஆம் வாசலை தாண்டி அது போகுது. அப்போ அந்த 10ஆம் வாசல்ன்றது வந்து இந்த மண்டைக்குள்ளெல்லாம் இல்லை. அந்த 10ஆம் வாசலை தாண்டி அது போகக்கூடிய அந்த காற்றானது வந்து இந்த உடம்பில் எங்கிருந்தும் வெளியேறவில்லை, மயிர்காலில் வெளியேறல, எதுலையுமே இல்லை. அப்போ அது எங்கே இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அது எங்கே இருக்குன்னா நானுன்னு சொல்லக்கூடிய உயிரின்னு சொல்லக்கூடிய ஒன்றுக்குள்ளே தான் இருக்கிறேன். அப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்றால் உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னா இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறாருன்னு கிடையாது. இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த உயிருக்குள்ளே தான் அந்த இறைவன் இருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு சொல்லக்கூடிய இறைநிலைன்னு சொல்லக்கூடிய அந்த வெட்டவெளின்னு சொல்லக்கூடிய தெளிவுன்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்பரண்ட் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று
இந்த பேசின்னு இருக்கு பாருங்க, அதுக்கு உள்ளதான் இருக்குது, இந்த உடம்புக்குள்ள இல்லை, அந்துக்குள்ளே இருக்கு. ஸோ அதை தெளிவாக நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த உடம்பு சம்பந்தப்பட்டது எதுவுமே ஆன்மீகம் இல்லை. அதை தாண்டிய உணர்வு உயிரில் ஒடுங்கினால் மட்டுமே ஆன்மீகம் விளங்கும், வேற ஒன்றுமே கிடையாது. அதனால தான் வந்து சிவலிங்கத்து தலையில் வந்து 5 தலை பாம்பு வச்சுருப்பாங்க. 5 உணர்வுகள் அங்கே வந்து ஒடுங்கி இருக்கும். சரியா? அதுதான் வந்து அந்த விஷயம். சரி, அதை நீங்கள் அப்புறம் பார்க்கலாம், அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.